ராஜஸ்தானில் அரையாண்டு தேர்வு எழுதிவிட்டு பள்ளியை விட்டு வெளியே வந்த 10ஆம் வகுப்பு மாணவியை காரில் வந்த கும்பல் ஒன்று குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. துப்பாக்கி முனையில் மிரட்டி தூக்கிச் சென்ற கும்பல் யார்? திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? பள்ளி விட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பெண்ணை துப்பாக்கி முனையில் கும்பல் ஒன்று கடத்திச் செல்லும் காட்சிகள்தான் இவை. பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் பகுதியில் தீக்கின் பஹாரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில்தான் இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. 10ஆம் வகுப்பு படித்து வந்த பள்ளி மாணவி ஒருவர் அரையாண்டு தேர்வை எழுதி முடித்துவிட்டு சக மாணவிகளுடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஜீப்பில் வந்த கும்பல் ஒன்று தோழிகளுடன் வந்து கொண்டிருந்த மாணவியை குண்டுக்கட்டாக தூக்கி ஜீப்பிற்குள் வலுக்கட்டாயமாக திணித்துள்ளனர். அதிர்ந்து போன சக மாணவிகள் அவரை பிடித்து இழுத்து மாணவியை காப்பாற்ற முயன்றுள்ளனர். இருந்தும் அந்த கும்பல் அந்த மாணவியை வாகனத்திற்குள் திணித்துவிட்டு துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டுள்ளனர். இதனால் மற்ற மாணவிகள் அனைவரும் சிதறி ஓடினர். கடத்தப்பட்ட மாணவியுடன் அந்த கும்பல் அங்கிருந்து வேகமாக சென்று மறைந்தது. இந்த திடுக்கிடும் காட்சிகள் அனைத்தும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை இது குறித்து பஹாரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்ததில் குற்றவாளிகளின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. பள்ளி மாணவிக்கு கடந்த ஓராண்டிற்கு முன் கோபால்கர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. மாமியார் வீட்டில் கூடுதலாக வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதால் அந்த மாணவி தனது தந்தை வீட்டிற்கே வந்துவிட்டார். அதன் பிறகு பள்ளிக்கு சென்று வந்த நிலையில்தான் மாமியார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மாணவியை கடத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தனிப்படை அமைத்துள்ள போலீசார் மாணவியை கடத்திய குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் இறங்கியுள்ளனர். சிறுமியை பத்திரமாக அழைத்து வரவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் கடத்தல் வழக்கு மட்டுமின்றி குழந்தை திருமணம் மற்றும் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட வழக்குகளும் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.